காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அதிகாலை நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து இருக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 49வது வசனத்தில் இயேசு சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது என்று. இயேசுவுக்கு வானம் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. நேரங்கள் இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் ஒரு சிலர் மாத்திரம்தான் இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் அதிகாலையில் தேடும்போது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழும்பி தேடுகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே நாம் முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அவரை மகிமைப்படுத்திவிட்டு வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலே அப்பா நாங்கள் ஒன்றாக இணைந்து அப்பா இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு நீர் தந்தீரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடியாய் இருக்கிறதப்பா. இந்த பாதபடியில், உங்கள் பாதபடியில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறவர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறதப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிற உணவுக்காக, உடைக்காக, தங்குகிற இடத்திற்காக, சுகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த காலை வேளையிலே அப்பா எங்கள் குடும்பங்களை அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பிரசனை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்க பிரசனை எங்களை வழி நடத்தும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. அப்பா, உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறபடியாலே
உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே தங்கள் பிறந்த நாளையும் அப்பா தங்களுடைய திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த வருடம் அப்பா உமது பிள்ளைகளுக்கு சகல பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ள மேன்மையாக வைப்பேன் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை மேன்மையாக வைங்க ஆண்டவரே. கடந்த வருஷம் ஆண்டவரே நிறைவேறாத காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷம் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. எஸ்ஸப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு அது மிகவும் பயனுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் நிமித்தம், நஷ்டத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து போய் தலை குனிந்து போய் நிற்கிற இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்ல. எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்களே, எல்லாரும் என்னை அற்பமாய் எண்ணுகிறார்களே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு எப்படி தலைக்கல் ஆயிற்றோ அதே போல உங்களையும் கூட இவள் ஆகாதவள், இவன் ஆகாதவள், இவனால் ஒன்றுமே என்னை செய்ய முடியாது, இவளால் செய்ய முடியாது என்று சொல்லி உங்களை தள்ளப்பட்ட ஒரு கல்லாக உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்களா? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் மேன்மையாக வைப்பது அவருக்கு விருப்பம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே தாழ்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர் அல்ல. அவர் மேன்மையான இடத்திலே என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தின் முற்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டுமானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்திற்கும் உண்மையாய் நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு தரும் மேன்மையான ஆசீர்வாதங்களும் 15வது வசனத்திலிருந்து அதன் அந்த அதிகாரம் முடியும் வரை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காததினாலே நமக்கு வருகிற சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற நாம் யாராம்? பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம முந்தின வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி. இங்கே பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமிடம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி. அப்போ ஆபிரகாம் உடனே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறார். ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியும் கர்த்தரிடம் கேட்கவில்லை. நான் போகிற தேசம் எப்படி இருக்குமோ, அங்கு என்ன வசதி இருக்கிறதோ இல்லையோ என்று எந்த ஒரு கேள்வியோ கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். கர்த்தர் காண்பிக்கிற தேசம் அது மேன்மையானது, ஆசீர்வாதமானது என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தபடியினாலே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உடனே அவர் புறப்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம். அங்கு போகும்போது கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? அவர் பேரை பெருமைப்படுத்துகிறார், மேன்மையாக அங்கே வைக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால ஆபிரகாமை கர்த்தர் மேன்மையாக வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையாய் வைக்க வேண்டுமா? அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த நாளில் அநேக பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகள் 12th முடித்து விட்டார்கள், இனி என்ன படிப்புக்கு அவர்களை அனுப்ப வேண்டும், எந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும், எந்த காலேஜுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி குழம்பிக் கொண்டு நீங்கள் காணப்படலாம். அல்லது வேலைக்கு எந்த இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், எங்கே போனோம் என்று நீங்கள் குழம்பிக் கொண்டு இருக்கலாம். வியாதியோடு இருந்து எந்த மருத்துவமனைக்கு போனால் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் குழம்பிக் கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார், பிரசங்கத்தின் மூலம் பேசுவார், நீங்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது பேசுவார். நீங்கள் போய்கொண்டே இருக்கும்போது வாகனங்களில் வசனங்கள் போடப்பட்டிருக்கிறோம், அந்த வசனத்தின் மூலம் பேசுவார். ஏதோ ஒரு வழியில் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் வார்த்தை வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய பிள்ளையை அப்படி பேசும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பிக்கிற இடத்திற்கு, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த படிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை மனதில் என் பிள்ளையை இந்த படிப்பு படிக்க வைக்க வேணும் அல்லது இந்த காலேஜுக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நன்கு தெரியும் எந்த படிப்பு படித்தால் என் பிள்ளை மேன்மையாக இருப்பாள், எந்த இடத்துல எந்த காலேஜ்
எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கிடைக்கும், எல்லாமே கர்த்தருக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய பார்வைக்கு தெரிவது போல் அல்ல. கர்த்தர் வசனத்தை தரும்போது நீங்கள் அந்த வசனத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் ஒரு தெளிவானது தருவார். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து செய்வீர்களானால் இந்த ஆபிரகாம் பெற்ற மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும். பாருங்க, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். இன்னும் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே கர்த்தர் ஆதாம் ஏவாளை என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மேன்மையாக வைக்கிறார். ஆனால் இந்த சாத்தானுக்கு அது பிடிக்கல. எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நாம் மேன்மையாக உயரமான ஒரு நிலையில் இருப்பது சாத்தானால் பொறுத்து கொள்ள முடியாது கர்த்தருடைய பிள்ளையே. அப்போ இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? சர்ப்பத்தின் வடிவத்திலே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அங்கே போகிறான். அங்கே போய் சாத்தான் ஏவாளிடம் பேசுகிறான். ஏவாளிடம் சாத்தான் கேட்கிறான், கர்த்தர் ஆதாம் ஏவாளிடம் சொல்லியிருந்தார், இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கிற நாளில் நீங்கள் சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். கர்த்தருடைய சத்தம் அவர்கள் காதிலே கேட்டது. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான் என்றால், கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொண்டு தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று இந்த சர்ப்பமானது ஏவாளிடம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய சத்தமும் கேட்கப்படுகிறது, சாத்தானுடைய சத்தமும் கேட்கப்படுகிறது. ஏவாள் என்ன செய்கிறாள்? கர்த்தருடைய சத்தத்தைக்கு செவிகொடாத படிக்கு சாத்தானுடைய சத்தத்திற்கு அவள் செவி கொடுக்கிறார். நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற வேளையிலே இதே போலதான் நம்ம நன்றாக செபித்து இந்த காரியத்தை செய்யவா வேண்டாமா என்று சொல்லி நம்ம செபத்தின் மூலம் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நம்ம செபிக்கிற போது சாத்தான் சொல்வான், நீ உன் பிள்ளையை இந்த காலேஜுக்கு அனுப்பாத, இந்த படிப்புக்கு விடாத. கர்த்தர் சொல்வாரு, இந்த காலேஜுக்கு நீ அனுப்பு, இந்த இடத்துக்கு இந்த படிப்புக்கு நீ அனுப்பு. பார்வைக்கு ஒருவேளை தோற்றத்திற்கு அது அற்பமாக இருக்கும் சில படிப்புகள் எல்லாமே. ஆனால் கர்த்தர் இதை தான் செய் என்று சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் மேன்மையானதை தான் நமக்கு தருவார். கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறார்கள்? சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். என்ன நடந்தது? கர்த்தர் மேன்மையாக அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்படுகிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கிறவர், சகல ஜாதிகளுக்குள்ளே நம்மை மேன்மையாக வைக்கிறவர். ஆகவே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா! நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவாராக. ஆமென். சற்று நேரம் ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா,
நீங்க இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீர், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் அப்பா. ஏசப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி வருகிறப்பா. அநேக நேரங்களில் அப்பா நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததினால் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து விட்டோம் அப்பா. சாத்தானுடைய சத்தத்திற்கும் மனுஷருடைய சத்தத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா இன்று முதல் ஆண்டவரே எங்களை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கப்பா, உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதாய் இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சாத்தான் பலவிதமான தடைகளை உண்டு பண்ணுகிறான் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா நாங்கள் சாத்தானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுத்து நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பிள்ளைகள் மேல் படிப்புக்காக ஆண்டவரே அப்பா ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஏசப்பா எந்த படிப்புக்கு அப்பா போவதென்று தெரியாதபடிக்கு ஆண்டவரை திகைத்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வசனத்தின் மூலம் பேசுங்க. உம்முடைய பாதத்திலே காத்து இருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு அதன்படி செவி கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா காரியங்களை நடப்பிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுகிற பகுதியாக இருந்தாலும் சரி, வீடு வாங்குகிற பகுதியாக இருந்தாலும் சரி அப்பா, எந்த பகுதியாக இருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே இருந்து ஜெபித்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரை பதிலை பெற்றுக்கொண்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. சத்தத்திற்கு செவி கொடுத்து நீர் உண்டு பண்ணி வைத்திருக்க அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஹெவன் டிவிக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. இதன் மூலம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்பா துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டு இயேசுவே, துயரங்கள் மாறட்டு இயேசுவே, சஞ்சலங்கள் இயேசுவே நாமத்தில் நீங்கட்டுப்பா. தத்தளிப்பின் பாத்திரங்களை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில். நித்திய மகிழ்ச்சியை நீர் கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருந்த